நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நேம் வந்து நியோமார்ஃபிசம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ neomorphism.htmlனு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு HTML ஃபைல் வந்து கிடச்சிருச்சு. இப்போது நம்ம அதுக்கான கோடிங் வந்து எப்படி போடலாம் பார்க்கலாம். ஸோ எப்போவும் நம்ம HTML டேக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ HTMLனு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைட்டிலில் வந்து நான் நியோமார்ஃபிசம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அவுட்புட்டில் பார்த்த மாதிரி நிறையா ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமாக இருந்துச்சு. அது வந்து எல்லா ஒரு 4 அவுட்புட்டையும் சேர்ந்து நான் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டிவைட் பண்ணி அதுக்கு வந்து கிளாஸ் கண்டெய்னர் போட்டு சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போது சிஎஸ்எஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஹெட் டேக்கில் போய் ஸ்டைல்னு டேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாடி வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியோமார்ஃபிசம் எஃபெக்ட்டுக்கு வந்து ஒரு லைட் கிரேவாக வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ வந்து அதுக்கான 6 டிஜிட் கலர் கோடு பார்த்தீங்கன்னா ஹேஷ் போட்டு E5 போட்டிங்கன்னா ஒரு லைட் கிரே கலரில் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ இப்போ கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன். வித்து கொடுக்குறேன், ஹைட் கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸுங்கிற போது ஒரு டப்பாவாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர், எல்லாமே சென்டரில் இருக்க மாதிரி. அலைன் ஐட்டம்ஸும் சென்டர், எல்லாமே சென்டராக வர்ற மாதிரி. இப்போது மார்ஜின் மேலே இருந்து கீழே வர்றதுக்கு ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த இதுவும் தெரியலை, ஏன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் எதுவும் கொடுக்கல. ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒரு ரெட்டுன்னு கொடுத்து உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கண்டெய்னர். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெட்டு தேவையில்லை, அதனால் எப்பவும் போல் நார்மல் கலரில் விட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் நிறையா ஒரு ஃப்ரேம்ஸ் டப்பாவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரேம்ஸ்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ டிவைட் பண்ணி ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கிட்டு டிவ் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃப்ரேம்க்கு வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ்னால .frame அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். வித்து கொடுக்குறேன் ஃப்ரேம்க்கு ஒரு 200 பிக்சல்ஸ். அதே ஹைட்டும் 200 பிக்சல்ஸ். அப்போ தான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதே E5 கொடுத்துக்கிறேன் ஒரு லைட் கிரே கலரில். பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் வந்து ஒரு 90 பிக்சல்ஸ். பாக்ஸ் ஷேடோ, இதுதான் அந்த நியோமார்ஃபிசம் எஃபெக்ட் முக்கியமானது. இன்சர்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த பாக்ஸ்க்கு உள்ளே வர்றதுக்காண்டி இன்சர்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். 7 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா 7 பிக்சல் ஹரிசாண்டலையும் 7 பிக்சல் வெர்டிக்கல்லையும் கிரே கலர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 5 பிக்சல் பிளரில் ஒரு கிரே கலர் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் சைடில் எனக்கு வேணும், அதனால் நான் பாக்ஸுக்குள்ளே இன்னொருக்க மறுபடியும் உங்களுக்கு ரைட் சைடு பாட்டமில் வந்து இது வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காண்டி மைனஸில் நான் கொடுத்துருக்கேன். இப்போது ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாட்டம் சைடு வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு கலர் வந்து தெரிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வெறும் நார்மலாக கொடுக்குறனால வெளியில் அவுட் சைடு ஆஃப் த பாக்ஸ், அதாவது ரைட் சைடு பாக்ஸுக்கு வெளியில் ரைட் சைடு வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அண்ட் பிளர்ராக கிரே கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. ஸோ அதுக்குள்ளே நான் இன்னொரு ஃப்ரேம் வைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டப்பா மாதிரி வைக்கிறேன். ஸோ ஃப்ரேம் 1ன்னு அதுக்கு நேம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 3 ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3, 1 2 3 நான் நேம் வச்சுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். எனக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் 1 நம்ம வந்து எப்படி அதே மாதிரி தான் மேலே உள்ளது மாதிரி அதே மாதிரி ஃப்ரேம் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. என்ன வித்து ஹைட்டை மட்டும் நம்ம குறைச்சிக்கிட்டா போதும். வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பிக்சல், அதுலேருந்து இதை கம்மி பண்ணியிருக்கேன். 200 - 40 வந்து 116 போட்டிருக்கேன். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து லெஃப்ட், அதே மாதிரி டாப்பும் மேலேருந்து ஒரு 20 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போது ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ ஃப்ரேம் 2 அதே மாதிரி தான் காப்பி பண்ணி ஃப்ரேம் 2ன்னு வச்சுக்கிறேன். வித்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 40 பிக்சல்ஸ் வந்து குறைச்சிக்கிறேன். லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியில் இருக்குது, ஏன்னா அதே சைஸில் தான் இருக்குது. அதனால் வித்தை வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஒரு 40 குறைக்கிறதுனால 120 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னொன்று வந்துச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஃப்ரேம் 3 எப்படி கிரியேட் பண்ணாமல் அதே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒரு 80, அதுலேருந்து 120 - 40 போட்டாச்சு. லெஃப்ட்டும் டாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 60, ஒரு 16 வச்சுக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே தெரியுது. இப்போது பார்த்தீங்கன்னா அதை அதாவது டச் பண்ணும் போது அந்த மவுஸ் வந்து தொடும் போது அதோட கலர் வந்து எனக்கு மாறணும். அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு அவுட் சைட் ஆஃப் த ஃப்ரேம், லாஸ்ட்டாக உள்ள ஃப்ரேமுக்கு வந்து அதை ஹோவர்னு கொடுத்தீங்கன்னா அதை தொடும் போது உங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸ்னாலும் வரும். பேக்ரவுண்ட் வந்து ரெட்டும், பாக்ஸ் ஷேடோ வந்து நன்னும் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாக்ஸ் ஷேடோ போயிடும், அந்த கலர் வந்து ரெட்டாக மாறிடுது. ஸோ அதே மாதிரி நான் எல்லா ஃப்ரேமுக்கும் கொடுக்கேன். ஸோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி 1 கொடுத்துக்கிறேன், அடுத்து 2ன்னு வச்சுக்கிறேன், அடுத்து 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரேம் 1க்கு வந்து எனக்கு வந்து ப்ளூ கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து க்ரீனுன்னு நான் வச்சுக்கிறேன். அது அப்படியே ரெட்டுன்னு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் கலராக வர்றது மாதிரி உங்களுக்கு தெரியுது. இதுதான் ஃபஸ்ட்டு நியோமார்பிசம் எஃபெக்டோட ஒரு அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ பட்டன் போட்டுக்கிறேன், அதில் நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ இதில் நான் கிளிக் மீ அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகுது. ஸோ பட்டனோட சைஸை நம்ம ஸ்டைலாக மாற்றலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ பட்டன்னு அந்த டேக்கை கால் பண்ணிட்டு வித்து கொடுத்துக்கிறேன். பட்டனுக்கு வித்து ஒரு 150 பிக்சல்ஸும், ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். கலர், அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு பிளாக்காக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு பிளாக்காக இருக்கணும். அது நார்மலாக பிளாக்காக தான் இருக்கும், இருந்தாலும் நான் பிளாக்னு கொடுத்துக்கிறேன், வேறு எதுவும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. ஃபாண்ட் வெயிட் போல்டு ஒரு திக்காக இருக்க மாதிரி, அதனால் ஃபாண்ட் வெயிட் போல்டு போட்டிருக்கேன். ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல், ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாற்றிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக ஃபாண்ட் சைஸ் எல்லாமே மாறி இருக்கு. இப்போ பொசிஷன் வந்து அப்சல்யூட், எங்கேயும் மாறக்கூடாது. அப்படிங்கும் போது பார்டர் ரேடியஸ் ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக இருக்குது. ஆனால் இதை கிளிக் பண்ணும்போது ஒரு அவுட்லைன் மாதிரி தெரியுது. அது எனக்கு எதுவுமே வேணாம். அப்படிங்கும் போது அவுட்லைன் வந்து நன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்டரும் எனக்கு எந்த இதுவும் சேஞ்சஸ் வேணாம், அப்படியும் பார்டர் நன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த லைட் கிரே கலர் தான். ஸோ E5 இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கலரில் மேட்ச் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு எதுவும் தெரியல, டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ பாக்ஸ் ஷேடோ கொடுக்க போகிறோம். இதுதான் முக்கியமானது நியோமார்பிசம் எஃபெக்டில். ஸோ -5 பிக்சல், -5 பிக்சல், 8 பிக்சல், ஒயிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்கு வெளியில் மைனஸ், அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஹரிசாண்டல்லையும் வெர்டிகல்லையும் ஒரு ஒயிட் கலர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ அதே மாதிரி கொடுத்து கிரே கலர் கொடுக்குறேன். இது வந்து பாக்ஸுக்கு அவுட் சைடு, ரைட் சைடு பாட்டமில் வந்து ஹரிசாண்டல் வெர்டிகலில் வந்து ஒரு கிரே கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த பட்டனை வந்து நான் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் வந்து ஒரு 400 பிக்சல்ஸ் கொடுத்து இப்போது சேவ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. ஸோ டாப்பும் எனக்கு ஒரு 270 பிக்சல்ஸ் கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டராக வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இப்போது பட்டனுக்கு வந்து ஹோவர் எஃபெக்ட், அதாவது டச் பண்ணும்போது என்னன்னு பார்க்கலாம். ஸோ பட்டன் அப்படிங்கிற டேகை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். :ஹோவர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு அந்த ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்னென்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படியே தான் இருக்கணும். ஸோ அப்படியே வச்சுக்கிட்டேன். பார்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அதான் பார்டர் நன், பொசிஷன் அதே அப்சல்யூட். இதுதான் பாக்ஸ் ஷேடோ தான் முக்கியம். ஸோ இன்சர்ட்னா அந்த பாக்ஸுக்கு உள்ள கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி மைனஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மைனஸுங்கும் போது பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர், அதாவது ரைட் சைடு பாட்டமில் உள்ள வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் வந்து டிஸ்பிளே ஆகும் ஹோவர் ஆகும்போது. அதே மாதிரி இன்சர்ட் கொடுத்துட்டு மேலே லெஃப்ட்டு டாப்பில் அந்த சைடில் வந்து கிரே கலரில் என்ன டிஸ்பிளே ஆகணும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இப்போ ஹோவர் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ 2 அவுட்புட் நம்ம இப்போ முடிச்சாச்சு. இப்போது தேர்டு போயிடலாம். தேர்டு வந்து சர்க்கிள். ஸோ டிவ்னு போட்டுக்கிட்டு கிளாஸ் நேம் வந்து சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது சர்க்கிள்கான CSS ஸ்டைல் பார்க்கலாம்.
ஸோ சர்க்கிள்னு கால் பண்ணிக்கிறேன். அதுக்கு வித் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹைட்டும் சேம் 200 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா அது மேலே இன்னொரு சர்க்கிள் வைக்க போகிறோம். ஸோ மார்ஜின் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 230 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. -7 பிக்சல்ஸ், -7 பிக்சல்ஸ். ஸோ இது வந்து லெஃப்ட் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் டிஸ்பிளே ஆகும். அடுத்து 7 பிக்சல், 10 பிக்சல் கிரே வந்து ரைட் பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் பாட்டம் சைடு வந்து கிரேயும், லெஃப்ட் டாப் சைடு வந்து ஒயிட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ பார்டர் ரேடியஸ் எனக்கு வந்து ஒரு சர்க்கிளாக இருக்கிறதுனால 50% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ண ரன் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் வைக்க போகிறேன். ஸோ அந்த டிவுக்குள்ளே சர்க்கிள்ங்கிறதுக்குள்ளே இன்னொன்று நான் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து Circle 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ Circle 1 அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். வித் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 30 பிக்சல்ஸை கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ 170 வச்சுக்கிறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பிக்சல்னு வச்சுக்கிறேன். டாப் பார்த்தீங்கன்னா 14 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன். பாக்ஸ் ஷேடோ வந்து இன்சர்ட், அதாவது பாக்ஸுக்கு உள்ள. ஸோ -7 பிக்சல்ஸ், அதாவது ரைட் சைடு பாட்டமில் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியுது, ரைட் சைடு பாட்டமில் வந்து ஒரு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ளே வந்து நம்மளுக்கு தெரியணும் அந்த பாக்ஸுக்கு லெஃப்ட் சைடு டாப்பில். ஸோ இன்சர்ட் கொடுத்துட்டு பாசிட்டிவ் சைடு, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும், அதனால் பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் 50% அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரவுண்டுக்குள்ளே ரவுண்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்போது இதுக்கான ஹோவர் எஃபெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் பார்த்துருக்கோம், இப்போ இதுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளை தொடும் போது அது என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு Circle: ஹோவர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு அதோட வித்தும் ஹைட்டும் மட்டும் கொஞ்சம் பெருசாக, இப்போ பார்த்தீங்கன்னா 200ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதில் வந்து 100 பிக்சல் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட். பாக்ஸ் ஷேடோ வந்து -7 பிக்சல்ஸ், 10 பிக்சல் ஒயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை, சாரி, வெளியில் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இன்சர்ட்டுங்கும் போது உள்ள பாக்ஸுக்கு உள்ளே வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக. நெகட்டிவ் வேல்யூ போடுறதுனால ரைட் சைடு பாட்டமில் வரும், அதே பாசிட்டிவ் வேல்யூ போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு வரும். என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த இது. ஸோ நான் 4 விதமாக பாக்ஸை சுற்றி 4 சைடும் கிரே கலரும் ஒயிட் கலரும் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஹோவர் பண்ணுறேன். ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வித்தும் ஹைட்டும் கூடுது, பாக்ஸ் ஷேடோவும் உங்களுக்கு வந்து தெரியுது, ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து Circle 1 அந்த உள்ளுக்குள்ள சர்க்கிளை தொடும் போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறேன். வித்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய இதில் பார்த்தீங்கன்னா 170 கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 100 வந்து கூட்டிக்கிறேன் அதே மாதிரி. ஸோ அப்போ 270 பிக்சல், 170லேருந்து 270ன்னு வச்சுக்கிறேன். வித்தும் ஹைட்டும் அதே 270 பிக்சல். பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன், சாரி ரிலேட்டிவ்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டிவாக இருக்க மாதிரி நான் அதுக்காக அப்சல்யூட்னே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹோவர் பண்ணும்போது ஒரு வேறு மாதிரி எஃபெக்ட் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்லோவாக அந்த டிரான்சிஷன், அதாவது ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது, அந்த வித்தும் ஹைட்டும் கூட வந்து எனக்கு ஸ்லோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கிளையும் கால் பண்ணுறேன். Circle 1ஐயும் ஹோவர் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பீடுக்கு வந்து டிரான்சிஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. 4 செகண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 செகண்டில் அந்த வித்தும் ஹைட்டும் வந்து அப்படியே நைஸாக ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து தெரியுது, டிஸ்பிளே ஆகுது. இதுக்குள்ளே நீங்கள் இமேஜ் வச்சுக்கலாம், எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 அவுட்புட் முடிஞ்சு, இப்போ ஃபைனல் அவுட்புட் வந்துடலாம். ஸோ அதே மாதிரி div கிளாஸ் ஈக்குவல் டு நான் இதுக்கு வந்து நேம் பாக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ div டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ பாக்ஸுக்கு வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ பாக்ஸுக்கு வந்து ஒரு வித்து 200 பிக்சல்ஸ், ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அதே 200 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட், லெஃப்ட்ல இருந்து ஒரு 1070 பிக்சல்ஸ் வர்ற மாதிரி. எனக்கு எதுவும் டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா இன்னும் நான் கொடுக்கல, எதுவும் பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கல. ஸோ பேக்ரவுண்ட் ரெட்டு கொடுத்து இப்போ சேவ் பண்ண மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1070 பிக்சலில் 200 ஹைட் அண்ட் வித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 40 பிக்சல்ஸ் அப்படி கொடுக்கும்போது கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பிக்சலில் கட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து E5 அந்த லைட் கிரே கலர் தான் வேணும், ஏன்னா அந்த நியோமார்பிசம் எஃபெக்ட்டுக்கு அதான் தேவைப்படுது. ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து இப்போ கொடுக்குற நேரம், பாக்ஸ் ஷேடோ அதாவது உள்ளேயும் வெளியிலையும் கொடுக்குற மாதிரி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா -7 பிக்சல், -7 பிக்சல், 10 பிக்சல் ஒயிட், இது வந்து லெஃப்ட்டு டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸில் லெஃப்ட் சைடு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்சர்ட், இப்போ வந்து பாக்ஸுக்குள்ளே நான் கலர் கொடுக்குறேன், -7 பிக்சல். இது வந்து ரைட் சைடு பாட்டமில் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த ஒயிட் கலர் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, பாக்ஸுக்கு உள்ளே வந்து ரைட் சைடில் டாப் அண்ட் பாட்டமில் ஹரிசாண்டல், வெர்டிகல் அண்ட் பிளராக உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் வந்து டிஸ்பிளே ஆகுது. சேம் அதே மாதிரி நான் கிரே கலர் கொடுக்க போகிறேன். இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறதுனால அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகுது கிரே கலரு. ஸோ இன்சர்ட், இப்போது லெஃப்ட் சைடு டாப்பில் உள்ள பாக்ஸுக்குள்ளே வந்து எனக்கு கிரே கலரில் இருக்கனால இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வெளியில் அப்படியே எஞ்சி நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. ஸோ இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வச்சுக்கலாம். அப்போது நான் டிவ் டேக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் கிரியேட் பண்ணேன், டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு box 1 அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ டிவ் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் 1க்கான சிஎஸ்எஸ் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ .box1 அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வித்தும் ஹைட்டும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், 150, ஒரு 50 பிக்சல்ஸ் குறைச்சிக்கிறேன். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு உள்ளே தான் இருக்குது, அதனால் ஒரு 25 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன். டாப்பும் அதே மாதிரி ஒரு 25 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். இப்போது சேவ் பண்ணி காட்டுறேன், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வர மாதிரி இருக்குது. இப்போது இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு இமேஜ் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இமேஜ் டேக்கை வந்து கால் பண்ணுறேன். இமேஜ் டேக் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு ஜிப் ஃபைல் வந்து ஆல்ரெடி என் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஜிப் வந்து சரியாக அலைன் ஆகலை. இப்போது அதோட அலைன்மெண்ட் வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் டேக் வந்து சிஎஸ்எஸில் போய் கால் பண்ணுறேன். ஸோ இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதோட வித்து கொடுக்குறேன், ஒரு 120 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதே 120 பிக்சல்ஸும் கொடுத்துக்கிறேன். பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 40 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18 பிக்சல்ஸ், டாப்பு பார்த்தீங்கன்னா அதே 18 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன் என்னென்னு. தேங்க்யூ.